இன்றைக்கி ஒரு தரமான சம்பவங்க. நம்ம அன்னூர் மேட்டுப்பாளையத்து வரைக்கும் டிவிஸ்லேயே போகிறோம். வாங்க நம்ம வண்டியை பார்த்துருவோம். டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகிடாதுங்க. பெட்ரோல் ட்ரை. அதுதான் பெட்ரோல் பங்க் தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா, போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஏற பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம். சரிங்களா, ஏற பிடிச்சிருவோமா? பெட்ரோல் அடித்தாச்சு, ஏற பிடிச்சிருவோம். சரிங்களா, சரி ஓகே கிளம்பலாங்களா? சோனமுத்தா ஸ்டார்ட் ஆயிரு. ஸ்டார்ட் ஆயாச்சு. அப்படியே போக வேண்டியது தான். சரிங்களா, அப்படியே வாங்க 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 பார்த்துட்டே போவோம். இயற்கையை ரசிச்சுட்டே போவோம். இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரில. போகிற போக்கில் போகிறோம். கடவுளை தான் காப்பாற்றணும். சரிங்களா, இப்போ கரெக்டாக அன்னூர்லேருந்து வண்டி எடுக்கிறவங்க கரெக்டாக மணி 1:50 போயிட்டே இருக்கிறோம். எடுத்தோடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அப்படியே ஓரம் கட்டுறோம். சோனமுத்தான் நின்றுவாக்கலாம். நின்றுக்கோ. நின்றுட்டான் பைபிளில். ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆயாச்சு. கிளம்புவோம். ஆம்புலன்ஸ் முன்னாடியே போயிடுவோம். சர்றன்னு போயிடும். நம்ம ஓர ஸ்பீடுக்கு எது பின்னாடி போனாலும் மெதுவாக தான் போகும். சரிங்க, இப்போ பார்த்தோம்னா நம்ம அபூர்வா ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். அன்னூர்லேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்ரு. கரெக்டாக நம்மளுக்கு 6 நிமிஷம் ஆயிருக்குது. 1:56க்கு வந்திருக்கோம். 1:54 4 நிமிஷத்தில் வந்துட்டோம். கரெக்டாக 3.5 கிலோமீட்ரு. வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுற மாட்டேக்குது. அபூர்வா ஹோட்டலு, பெட்ரோல் பங்கு, நல்லம்மாள் நாட்டிய விருந்து எல்லாமே இருக்குதுங்க. நல்லம்மாள் கிராமிய விருந்து எல்லாமே இருக்குது. கரெக்டாக 4 நிமிஷத்தில் வந்துட்டோம். அப்படியே கிளம்புவோம். இப்போ பார்த்தோம்னா புகழூர் கிட்ட வந்துட்டேங்க. புகழூர் கரெக்டாக பார்த்தோம்னா 8 நிமிஷம் ஆகுது. 7 நிமிஷம் ஆகுது. 7 நிமிஷத்தில் வண்டி ஓட்டுறக்குள்ளே பின்னுது வலி. சாமி, டிவிஸ் எல்லாம் ஓட்டுறக்குள்ள தனி திறமை வேணும் போலையே. நம்மளுக்கா இறக்கத்தில் போகுதுவா ஜம்முன்னு. ஆனால் உட்காரத்தான் முடியல. போகட்டும் ஜம்முன்னு போகுது. அப்படியே போயிடுறா சோனமுத்தே. அப்படியே மெதுவாக போனேன்னா எப்படி நேராக வச்சாலும் கேமரா ரோட்டுக்கு பாய்தான் தெரியும். தெரிய மாட்டேங்குது. எப்படித்தானோ இப்படியெல்லாம் மொபைல் ஹோல்டரும் இல்லை. பின்னாடி எவனா தூக்கி போட்டு விடனா பைப்பில் பிஜி வேறு லோடுக்கு போயிடுச்சு. நம்ம வண்டி பார்க்க போகிறோம். மேட்டுப்பாளையம் சிக்னல் வரைக்கும் எத்தனை நிமிஷத்தில் போகிறோங்கிறதான் இதில் சேலஞ்சே. சரிங்களா, போயிட்டே இருக்கிறோம். நம்ம 4 ரோடு வந்தாச்சு. கரெக்டாக 2:15 மணி 2:15 ஆச்சு. கரெக்டாக அங்கே 1:50 கிளம்புனோம்னா இங்கே 2:15. அப்படி பார்த்தோம்னா 25 நிமிஷத்தில் வந்துருக்கோம் 4 ரோட்டுக்கு. அங்கே எத்தனை நேரத்தில் போகிறோன்னு பார்ப்போம். மேட்டுப்பாளையம் 4 ரோடு வந்தாச்சு. காரமடை 4 ரோடு. லெஃப்ட் எடுத்தால் காரமடை, ரைட் எடுத்தால் சிறுமுகை, ஸ்ட்ரைட்டாக போனால் மேட்டுப்பாளையம். என்ன பஸ்ஸு கண்டக்டர் ஆகிட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. போகிற போக்கில் சொல்ல வேண்டியது. என்னத்தையாவது பேசிட்டு போகணும். இல்லை போவோம் நம்மளும் கொஞ்சம் தூரம். உனியெல்லாம் இறக்கந்தான். அப்படியே சைன்னு வண்டி பாட்டுக்கு போயே இருக்குது. எப்படியோ மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்தா சரி. நமக்கு வலி டிங்குது. பின்னுது வலி. என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. இங்கே பாருங்க, டிகேவி வேலன் மஹால் ஜம்முன்னு இருக்குது. மண்டபமே 2 கிலோமீட்டர் இருக்க மாட்டேங்குது. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. சிக்னல் நம்மடி சிக்னலுக்கு போகுது. ரெண்டு 22 கிளம்புனது 50. கணக்கு போட்டுருவோம். 1:50 கிளம்பி 2:22க்கு வந்துக்கூடாது. இதில் ஒரு 22 நிமிஷம், அதில் ஒரு 10 நிமிஷம், 32 நிமிஷம் ஆகுது வரக்கு. டிவிஸில் வரக்கு 32 நிமிஷம். நாளைக்கு வேறு வண்டியில் வந்து பார்ப்போம் எப்படி எவ்வளோ சீக்கிரம் வரோன்ட்டு. கரெக்டாக அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் சிக்னலுக்கு நம்ம டிவிஎஸ் 50ல் 32 நிமிஷத்தில் வந்திருக்கிறோம். சரிங்களா, இதே சிக்னல் நின்றுருக்குறோம். அது கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கிறேன், அதனால் சைன் போகுது வண்டி.
சரிங்களா. அடுத்து சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டான், போனோம் ஜம்முன்னு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை பார்ப்போம். நம்ம வண்டி மேட்டுப்பாளையத்தை பார்த்துருச்சே, சூப்பர். அடுத்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. சம்பவம் காத்திருக்கு. அப்புறம் தாத்தா காலத்து வண்டிங்க இப்போ தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். டிவிஸ்க்கு இன்றைக்கி தான் மெக்கானிக் கிடச்சிக்கிறாங்கோ. கார் சார் கொஞ்சம் போங்க சார், ஏங்க சார் இப்படி பண்ணுறீங்க சார், இப்படியெல்லாம் கொண்டு வந்து இடிக்கிற மாதிரியே ஓட்டுவோம். நானும் அப்புறம் இடிக்க மாட்டேன், இடித்தா நான் செத்தேன், உங்கள் காருக்கு நான் ஜெல பண்ண முடியாது சாமி. கொஞ்சம் முன்னாடி போ ராஜா, போ 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 நான் நீ முன்னால் போனால் நான் பின்னால் வாரேன், அந்த கோப்பு தான் ஆச்சு ராஜா. போ அட போடா, கொஞ்சம் ஏன்டா இப்படி நம்மளை வாதிக்கிற பிளடி இடியட் ஸ்டூபிட் ஃபெலோ. போடா 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 புண்ணாக்கு, இல்லை நானே ஓடுனறா உட்காந்துக்குறா சாமி. அங்கே ஒருத்தர் குறக்க வந்துட்டார். போங்க நம்மளும் ஓட்டுவோம், பின்னாடியே வருவோம். நாங்களுமே ரைட்டர் தான் ப்ரோ. ஸ்கூட்டி ஓட்ட கற்றுருமா, அடிக்கிறோம் ஸ்கூட்டி போகிறோம். ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் வந்துருச்சு. ஆட்டோக்காரனெல்லாம் பார்க்குறாங்க. தலைப்பா கட்டிட்டு மேட்டுப்பாளத்துக்குள்ளே ஓட்டினா ஜம்முனுக்கு இறக்கத்தில் பிரேக் பிடிச்சே ஓட்டுற மாதிரி இருக்குது. எப்படித்தானோ மேட்டுப்பாளையம் ஜம்முன்னு இறக்கமும் இருக்குது, மேடும் இருக்குது. இங்கே குழியும் இருக்குது, மேடும் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாதை தான். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம வண்டி பிக்கப்பு டிங்கர் ஒர்க் ஷாப் விட்ருக்குதுங்க, அங்கே போய் பார்க்கலான்ட்டு மேட்டுப்பாளத்தை தாண்டிட்டோம். மேட்டுப்பாளத்தை தாண்டி இறக்கத்தில் போயிட்டுருக்குறோம். ஊட்டி ரோடு போகணும். ஊட்டி ரோடுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போது சர்ச்செல்லாம் தாண்டியாச்சு. சர்ச்சு தாண்டிட்டுருக்குறோம். பார்த்தோம்னா அடுத்தது மேம்பாலம் ஒன்று வரும், ஆத்துப்பாலத்தில் பார்த்தோம்னா ஜம்முன்னு இருக்குங்க. நல்லா மேட்டுப்பாளத்து காலேஜில் தான் படித்தேன், NLP. இப்போ பாருங்க, ஆத்துப்பாலம் வந்துடும் ஒரு 5 நிமிஷங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. யூடியூப்பில் ட்ரெண்டே ஆக மாட்டோம்னா டிவிஸ் தூக்கிட்டு மேட்டுப்பாளையம் வந்துருக்கிறேன். இதுக்காச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க, சரிங்களா. இப்போ நீ ஆத்துப்பாலம் வந்துடும். இப்போ நீ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமில்ல, இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பத்திரகாளியம்மன் கோயில் போகலாம். நான் இந்த லெஃப்ட்டு தாங்க பத்திரகாளியம்மன் கோயில் போகிறதுக்கு. அப்படியே போவோம், பொறுமையாக போவோம். தண்ணி வேறு அடிக்குது. எங்கே ஸ்னீத் தண்ணி குடிச்சிருமா, இல்லை வேணாம் போவே. நம்மளே மாதிரியே ஒரு வண்டி நிற்கிதப்பா பின்னாடி, நம்ம ரகங்கள் இருக்கிறாங்க. சரிங்க, அப்படியே போவோம், முன்னாடி போவோம். கரெக்டாக மேட்டுப்பாளத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போவோம் நம்ம வண்டிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். இந்த ஆற்றுப்பாலமே வர மாட்டேங்குது, எத்தனை தூரம் தான் ஓட்டுறதோ தெரிய மாட்டேங்குது. வந்துட்டால் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. மறுபடியும் ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தாச்சு, கோஸ்மண்டி வந்தாச்சுங்க. இதுலேயும் மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயில் போகலாம். போயாச்சுங்க, வந்துட்டோம். பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் பெட்ரோல் நம்ம அடிச்சுக்கிறோம். 2 ஆயில் 200 அவ்வளோ அடிச்சுக்கிறோம். இன்றைக்கி மேட்டுப்பாளையம் போயிட்டு திரும்ப அன்னூர் போகுதான் நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஆற்றுப்பாலம் வந்தாச்சு. கீழே தண்ணி போயிட்டு இருக்குது, மேலே பாலம். இந்த வியூ பாயிண்டெல்லாம் மேட்டுப்பாளத்துக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். சாயந்தரம் காலையிலையுமே இந்த பாலத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று போனாவே போதும், சூப்பராக இருக்கும். நம்ம அப்போயே பிக்கப் போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு வாரம் இந்த பக்கம் அலையிறது, சரிங்களா. போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிட்டு நம்ம பிக்கப்பு காட்டுவோம். சரி, நம்ம போகலாம். ஊட்டி ரோடு வந்தாச்சு, ஊட்டி ரோட்டில் போயிட்டுருக்குறோம். போவோம், எத்தனை தூரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. சீக்கிரம் போயிடுவோம், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறீங்கன்னா மேட்டுப்பாளத்தில் எந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நெல்லித்துறை பிடிக்கும். நெல்லித்துறையில் ஜம்முன்னு இருக்கும். அந்த இது EB ஆஃபீஸ்கிட்ட அங்கே போனால் நல்லாயிருக்கும். அப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் பாலத்து மேலே நிற்கிறது பிடிக்கும். உங்களுக்கு மேட்டுப்பாளத்தில் எங்கே பிடிக்குமோ சொல்லுங்கள். கல்லாரும் பிடிக்கும், தூரிப்பாலம் பிடிக்கும். இப்போ 4 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்கள். கல்லாறு, தூரிப்பாலம், மேட்டுப்பாளையம், பத்திரகாளியம்மன் கோயில், நெல்லித்துறை, இந்த 4 இடத்துல. அப்புறம் ஆலாங்கொம்பு ஒன்று இருக்குது. 5 இடத்துல எங்கே பிடிக்குன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். வந்துட்டோம், பக்கமாக வந்துட்டோம், போயிடுவோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது.
அப்படியே மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டே போவோம். சீக்கிரம் போயிட்டோம்னா வண்டி பார்த்துடலாம் கண்ணில். வண்டி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். டிங்கர் வேலை விட்ருக்குதுங்க. வண்டி வேறு எஃப்சி வேறு காமிக்கணும். எஃப்சிக்கு வேறு இந்த டைம் கொஞ்சம் பணம் ஆக மாட்டேங்குது, கடுப்பாகுது. ஃபைனான்ஸ் டைட்டு. சரி, அப்படி தான் யூடியூப்பில் தான் ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்தா யூடியூப்லேயும் ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து மேட்டுப்பாளத்தில் வந்து அதிகமாக கழுதைகள் சுற்றும். ஊட்டி ரோட்டில் என்னைப்பார் யோகம் வரும், அது மாதிரி அதை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் இதாக இருக்கும். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. எத்தனை பெட்ரோல் பங்கு ஹோட்டலையாக வச்சுக்கிறீங்க சாமி. வந்துட்டே இருக்கிற நான் போய் என்ற வண்டியை பாட்டு வரேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சரி, நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் வீடியோ போடுவேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது. நான் தான் தொணன்னு பேசிகிட்டு இருப்பேன். இது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் போயிட்டே இருக்கிறோம். வந்தாச்சு. ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம டிங்கர் ஒர்க் ஷாப் வந்துடும். அப்புறம் போய் வண்டியை பார்த்துருவோம். வந்தாச்சு. எடு லெஃப்ட்டு. நம்மகிட்ட இண்டிகேட்டர்லாம் இல்லைப்பா. அப்படியே போக வேண்டியது. ஓரமாக வந்து மெதுவாக வந்து லெஃப்ட்டு திரும்பிக்க வேண்டியது. ரைட்டு திரும்பினா நின்று திரும்பிக்க வேண்டியது. இங்கே கொஞ்சம் ரோடு மோசம், குண்டும் குழியுமாக இருக்குது. அதுவும் போக ஏற்றம். பின்னாடி ரயில்வே கேட்டு. சூப்பரான இடம் இங்கே. அப்படியே போவோம். டிங்குங்குதே. எத்தனை தூரமையாக இப்படியே ஓட்டுறது. கொஞ்சம் ரோட்டத்தை நல்லா போடுங்க. தார் ரோடு எப்போ ஓட்டிருக்குறாங்க, பரவாயில்ல. அப்படியே ஓட்டிட்டு தெரியும். நம்ம ரைட் சைடில் ஒன்று வண்டி இருக்கும் பாருங்க. ரைட் சைடில் தான் ஒர்க் ஷாப்பு. ஸ்ட்ரைட் ஆகிறது பெயிண்டிங் கடை. ரைட் சைடு ஓட்டுருவோமா? ரைட் சைடு வண்டி கொண்டு நிறுத்துங்கப்பா சாமி. நிறுத்தியாச்சு. நம்ம வண்டி நிற்கிது பாருங்க. இதுதான் நம்ம வண்டிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.